பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலேயும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொள்கிற வேத வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அதற்கு ஆதாரமாக சில வார்த்தையை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஒரு சகோதரர்களை குறித்து பார்க்கிறோம். ஒரே வீட்டில் 2 அண்ணனும் தம்பியுமாக இருக்கிறார்கள், காயினும் ஆபேலும். அருமையானவர்களே, இந்த காயினும் ஆபேலும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான். ஆனால் அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? விசுவாசம் எப்படி இருந்தது? ஆனால் ஆபேல் அவருடைய விளைச்சலிலே சில காரியங்களை கொண்டு வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபேல் முதல் பலனை கொண்டு வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கொழுத்த தலையீற்ற ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு அநேக நபர்கள் ஆண்டவரை நம்புகிறார்கள். அவர் வாழ்க்கை நம்பிக்கையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆபேலை போல சிலர் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். இருக்கிறதுல பெஸ்ட்டு, வாழ்கிறதுல பெஸ்ட்டு, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆகையினால ஆபேலை குறித்து ஆண்டவர் நற்சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நல்ல சாட்சி, நீதிமான் என்ற சாட்சி ஆண்டவரே கொடுக்கிறார். அருமையானவர்களே, நாமளும் கூட அநேக நேரங்களில் ஆண்டவரை ஆபத்து நேரத்தில் கூப்பிடுறோம். கஷ்டமான நேரங்களில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சொல்கிறோம். எனக்கு ஒரு நாளும் செபிக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப முக்கியமானவரை போல அநேக நேரங்கள் இருக்கிறோம். ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய நேரங்களில் என்ன செய்கிறதில்ல? பூரணமானதை கொடுக்கறதில்ல, பெஸ்ட்டை கொடுக்கறதில்ல. அருமையானவளே, பெஸ்ட்டை கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வாழ்வீங்க. நீங்கள் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா, இருக்கிறதுல ஏதாவது கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. அருமையானவளே, இங்கே ஆண்டவரே சொல்லுகிற சாட்சி, நீதிமான் என்ற சாட்சி பெற்று சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லுகிறார் சாட்சி. இந்த நாட்களிலும் கூட அநேக நாட்களில் அநேக மக்கள் இந்த பூமியில் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி அவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகும்போது சரியான நேரத்தில் சரியாய் செல்கிறார்கள். சிலர் நேரம் இருந்தால் சர்ச்சுக்கு போகிறது, நேரம் இருந்தால் பைபிள் படிக்கிறது, நேரம் இருந்தால் ஆண்டவரை 2 கரத்துலையும் கண்ணிலே வைத்துக்கிறது, கையை வைத்து ஒரு சிலுவை போட்டு போகிறது. இது அவர்கள் காயினைப் போல ஏதோ வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆபேலை போல விசுவாசம் இருக்குமே ஆனால், அவர் மேலே உங்களுடைய முழு மனது அவங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் எப்படி இருப்பீங்க? உங்களுடைய பணிவிடைகள், உங்களுடைய காரியங்கள், ஆண்டவர்கிட்ட நீங்கள் செலுத்த வேண்டிய காரியங்கள், நீங்கள் நடக்க வேண்டிய விதங்கள், நீங்கள் அவருக்கு செய்கிற கீழ்ப்படிதல், கொடுக்க வேண்டியதில் சரியாக இருக்கிறது, பேச்சில் சரியாக இருக்கிறது, வாழ்க்கையில் சரியாக இருக்கிறது. இப்படியாக இருக்கும்போது
ஆண்டவர் உங்களை நீதிமான் என்று உங்களை செய்வார் சாட்சி கொடுப்பார். அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க வேணுமானால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் நல்லா இருக்கணும்னா, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து பிழைத்திருக்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளையின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டுமானால், ஆண்டவர் உண்டாக்கின தேவன், உருவாக்கின தேவன், நமக்காக ஜீவன் கொடுத்த தேவன், எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தத்தைவே சிந்தி கிரையம் கொடுத்து பெற்றுக்கொண்ட தேவன், தேவனுக்கு உங்களுடைய கிரயம் எவ்வளவாக இருக்கிறது? உங்களுடைய அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரயம் எவ்வளவாக இருக்கிறது? உங்களுடைய அன்பு எவ்வளவு இருக்கிறது அவர் மேல் வைத்திருக்கிறீங்க? அவர் மேல் எவ்வளவு உங்களுடைய பணிவிடை இருக்கிறது? அவருக்கு எவ்வளவு நேரம் ஊழியம் செய்கிறீர்கள்? அவருக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள்? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் அவருக்கு எவ்வளவாய் நீங்கள் கொடுக்குறீங்க? உடைய காரியங்களை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய திட்டங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கும் இது ஒரு படிக்கற்களாக இருக்கிறது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சீர்படவில்லை என்றால் நீங்கள் அவருக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். அப்படி முதலிடத்தை கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு நற்சாட்சி பெறுவீர்கள், ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெறுவீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.